This video sponsored by BuyMote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ஜீவனாம்சம் கேட்ட மனைவி. கவுன்சிலிங் வீடியோ சிஸ்டம் டைவர்ஸ் கேஸுகளில் புதிய உத்தரவு. ஹைகோர்ட் உத்தரவு. தம்பதிகள் எதற்கெடுத்தாலும் விவாகரத்து கேட்டு நீதிமன்றங்களை நாடுவது அதிகரித்து வருகிறது. கணவன் மனைவி பந்தம் எளிதில் முறிந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் கவுன்சிலிங் முறையில் கொண்டுவரப்பட்டு அதன் மூலம் இணக்கமான முடிவு எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விவாகரத்து வழக்கு விசாரணையில் புதிய உத்தரவையும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் சென்னை ஹைகோர்ட் வெளியிட்டிருக்கிறது. அவை என்ன? சமீப காலமாகவே குடும்ப வன்முறைகள் பெருகி வருகின்றன. அந்த வகையில் குடும்ப நீதிமன்றத்தில் நடக்கும் வழக்குகள் பொதுமக்களின் கவனத்தை பெற்று வருகின்றன. நாளுக்கு நாள் உறவு சிக்கல்கள் குடும்பங்களில் அதிகரித்து வரும் நிலையில் தம்பதியினரின் ஒற்றுமை, அவர்களது குழந்தைகளின் பாதுகாப்பு போன்றவற்றிகளில் குடும்ப உறவுகளில் நீதிமன்றம் காட்டும் அக்கறையானது மிகுந்த கவனத்தை செலுத்தி வருவது இங்கு பாராட்டத்தக்கது. இப்படிப்பட்ட சூழலில் மீண்டும் பாராட்டத்தக்க அறிவிப்பு நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. தம்பதிகளுக்கிடையே ஏற்படும் பல்வேறு குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக விவாகரத்து மற்றும் ஜீவனாம்சம் கோரி குடும்ப நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். எனவே இதை போன்ற வழக்கில் குடும்ப நல நீதிமன்றங்கள் பின்பற்ற வேண்டிய புது வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து சென்னை ஹைகோர்ட் புதிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. அதில் உள்ளதாவது: குடும்ப நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு வழக்கறிஞர்கள் உதவியுடன் தயாரிக்கப்பட்ட மனுவை குடும்ப நீதிமன்றத்தில் குடும்ப நீதிமன்ற விதி 5(2) படி நேரடியாகவோ அல்லது மனுதாரர் அனுமதி அளிக்கப்பட்ட முகவரால் தாக்கல் செய்யலாம். வழக்கு தாக்கல் செய்யப்பட்டவுடன் எதிர் மனுதாரர் முன்னறிவிப்பு வழங்காமல் நீதிமன்ற மனுவை பரிசீலனை எடுத்துக்கொள்ளலாம். குடும்ப நீதிமன்ற வழக்கை பதிவு செய்து அதற்கு எண் வழங்கப்பட்டு வழக்கறிஞர் அல்லது அவரது உதவியாளர் முகவர் வாயிலாக சம்மன் அனுப்ப வேண்டும். வழக்கு விசாரணைக்கு முன்பு இரு தரப்பினரையும் கவுன்சிலிங்கிற்கு அனுப்பி வைக்க வேண்டும். கவுன்சிலிங் முடித்த பிறகு சமரசத்திற்கு அனுப்ப வேண்டும். ஆனால் இரு தரப்பினரும் நேரடியாக சமரச தீர்வுக்கு சம்மதித்தால் கவுன்சிலிங் செல்ல தேவையில்லை. குடும்ப நீதிமன்றம் சட்டப்பிரிவு 9 கீழ் இரு தரப்பினர் நேரிலோ அல்லது காணொலி வாயிலாகவோ சமரச தீர்வு விசாரணைக்கு ஆஜராகலாம். காணொலி வாயிலாக பங்கேற்போர் எதிர்த்தரப்புக்கும் சமரச மையத்திற்கும் முன்பே தகவல் தெரிவிக்க வேண்டும். இரு தரப்பினர் இடையே சமரச பேச்சுவார்த்தை வெற்றியடைந்து தீர்வு காணப்படும் பட்சத்தில் நீதிமன்றம் அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி தீர்ப்பு அளிக்க வேண்டும். சமரசம் தோல்வியடைந்தால் வழக்கு மீண்டும் நீதிமன்ற விசாரணைக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட வேண்டும். காணொலி வாயிலாக பங்கேற்கும் நபரை வழக்கறிஞர் அல்லது அனுமதிக்கப்பட்ட முகவர் சரியாக அடையாளம் காண வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழிகாட்டுதல்கள் பொதுமக்களின் கவனத்தை பெற்று வருகிறது. காரணம், தம்பதிகள் வாய்தாதோறும் கோர்ட்டிற்கு ஆஜராக தேவையில்லை. தம்பதிகள் தேவைப்பட்டால் மட்டும் ஆஜரானால் போதும். அதே போல கவுன்சிலிங் கட்டாயமில்லை என்பதால் உடனடியாக தேர்வு காணலாம். இதனால் வழக்குகளும் விரைவில் முடிவுக்கு வருவதுடன் வழக்குகளின் தேக்க நிலையும் நீதிமன்றங்களில் குறையும். தீர்ப்பு அளிக்கப்பட்டவுடன் இலவசமாக நகல் வழங்கப்படும் என்பதால் மேல்முறையீடு செய்வதற்கு எளிதாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.